ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி யூடியூப்பில் மாப்பிள்ளை வீடு போகிற ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி தொடர்ந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது. அதுக்கு தான் நானும் பாப்பாவும் தான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறோம். நான் எப்போதுமே சாரீ அப்போ தான் ஃப்ளீட்டிங் எடுப்பேன். என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி கீழே நான் எடுத்து விட சொல்லுவேன். அழகாக எடுத்து விடுவாங்க அவங்க அயர்ன் பண்ண மாதிரி. அப்புறமா பாப்பாவுக்கும் எனக்கும் ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி பாப்பாவுக்கும் வயலட் கலரில் ஒரு ஃப்ராக் எடுத்து போட்டேன். பாப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தால் நான் எப்போதும் மோஸ்ட்லி அவளை தூங்க வச்சுட்டு நான் கிளம்பிட்டு தான் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் போடுவேன். அதுக்கப்புறம் நான் கிளம்புனதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் ட்ரெஸ் போட்டு அவளும் கிளம்பிட்டா. பாப்பாவுக்கு நான் பெருசாக மேக்கப்லாம் போட மாட்டேன். பாப்பாவுக்கு லைட்டாக லோஷன் தடவிட்டு தலை மட்டும் சீவி விடுவேன். அவ்வளோதான் பாப்பாவோட மேக்கப். பாப்பா 10 நிமிஷத்தில் நான் கிளப்பிடுவேன். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் வெளியில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். எனக்கும் பாப்பாவுக்கும் இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவும் நானும் ஓரளவு மேட்சாக தான் ட்ரெஸ் எப்போதுமே போடுவோம். இந்த சாரீ ஆன்லைனில் இளம்பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு பேஜில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நல்லா இருக்குது. ஆனால் விலை 600 தான். ஆனால் நல்ல குவாலிட்டி நல்லா ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் இருக்குது. இந்த சாரீ நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதுமே கேட்பாங்க நீங்கள் இந்த சாரீ எப்படி முன்னாடியே ப்ளீட்டிங் எடுப்பீங்களான்னு. நான் அப்போ தான் எடுப்பேன் ப்ளீட்டிங். பாப்பா மண்டபத்துக்கு போய் பாப்பாவும் அண்ணனும் ரொம்ப ஆட்டம். இதான் எங்கள் அக்கா பையன், இவன் பேர் தர்ஷன். இவளும் பாப்பாவும் தான் ஒரே ஆட்டம். பாப்பாவும் கீழே இல்லாமல் மேலே ஸ்டேஜில் ஏறி இறங்கிட்டு இருந்தான். இவங்க மேலே பாப்பாவை ஏறி ஸ்டேஜில் போயிடணும். நான் போய் வளைச்சிட்டு இருந்தேன் கீழே. பாப்பாவும் யார்ட்டையுமே போகலை. ஒரே அழுக. முன்னாலாம் எல்லாத்தையும் போவா, இப்போ யார்ட்டையும் போகலை. செம்ம அழுக. அப்புறம் நான் வச்சுட்டு கீழே பாப்பா வச்சுட்டு உட்காந்துருந்தேன். என் பக்கத்தில் இருக்கிறது தான் எங்கள் அக்கா. எப்போதுமே பாப்பாவும் அண்ணனோட சேர்ந்துச்சுன்னா செம்ம ஆட்டம் போடுவோம். 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. எப்போதுமே பாப்பா தான் அண்ணனை அடிச்சுக்கிட்டே இருப்பாள். ஆனால் அண்ணன் எதுவுமே ஒன்றுமே பண்ண மாட்டான் பாப்பாவை. நல்லா பாசமாக 2 பேரும் பார்த்துக்குவாங்க. எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில். அப்புறமா என்கேஜ்மெண்ட்டு ரிங் மாற்றிட்டாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். அப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சோன்னா அப்புறம் கீழே போய் நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் நேரத்தில் அப்படின்ட்டு கீழே போய் சாப்பாடு போட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி எப்போதுமே எங்கள் ஊரில் 3ஆம் நாள் தான் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை கரைப்பாங்க ஆற்றுல. அதனால் 3ஆம் நாள் செலிப்ரேட் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் போய் தேங்காய் உடைச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.